மார்க்ஸே நான் ரிமூவ் பண்றதுக்கு அப்புறம் நான் எத்தனை பாட்டில் இது வாங்கணும்? இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். எதுக்கு இதெல்லாம் வாங்குறேன்? ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெல்கம் பேக் டு அவர் சேனல். A few moments later. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா மாமா எர்த் ஓட ஆக்னே மார்க்ஸ் ஃபேஸ் சிரமோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சிரமை வந்து நான் ஒரு 1 பாட்டில் சேலஞ்ச் மாதிரி எடுத்து நான் யூஸ் பண்ணி அதுக்கான ஃபுட்டேஜஸ் எல்லாமே நான் வந்து இன் பிட்வீன் ஆஃப் த வீடியோல வந்து நான் இன்சர்ட் பண்றேன். அது எப்படி ஒர்க் ஆச்சுன்றத ஹானஸ்ட் ரிவ்யூ நான் வந்து கொடுக்க போறேன். மாமா எர்த் ஸ்பான்சர்ஸ் அந்த மாதிரி எதுவும் இந்த மாதிரி தான் இருக்கு இந்த சிரம். இது பாத்தீங்கன்னா ஒயிட் கிளாஸ் பாட்டில்ல இருக்கு, பின்ன ஒரு சில்வர் கேப் இருக்கு, ஒரு நல்ல டிராப்பர் இருக்கு இந்த பாட்டில்ல. இது வந்து பாத்தீங்கன்னா 30 ml ஆஃப் ப்ராடக்ட். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 599. எஸ், 599 rupees. இது இப்போ பாத்தீங்கன்னா அபவுட் த பிராண்ட் என்னன்னு பார்க்கலாம். மாமா எர்த் வந்து ஒரு சிலிகான் பேரபன் ஃப்ரீ இல்லாத பிராண்ட், ஒரு இந்தியன் பிராண்ட் இது. அப்புறம் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் பிராண்ட் அண்ட் ஏதோ பிளாஸ்டிக் பாசிட்டிவ் நல்லா சொல்றாங்க. அதை பத்தி நம்ம ஃபர்தரா பேசலாம். சில வந்து ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்குன்னு ஸ்பெஷலா பண்ணிருக்கிறதுன்றது சொல்றாங்க, ஃபார்முலேட் பண்ணிருக்குன்றது. அப்புறம் இதுல மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நியாசினிமைட் பின்ன ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட் தான் இதோட. இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிடுறேன் என்ன இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் இருக்குன்றது. ஸோ இந்த பாட்டிலில் இந்த பேக்கேஜிங்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் எக்ஸாக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் இது ஒர்க் ஆகும். நம்மளுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி பண்ணோம்னா இது ஒர்க் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகாது. யூஸ்வலி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு 15 days to ஒரு 60 days அந்த மாதிரி ரேஞ்சில் தான் அது ஒர்க் ஆகும். ஸோன்ற மாதிரி நான் ஆக்னே ப்ரோன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களதே நான் ரிவ்யூஸ் பார்த்தேன். பட் அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிடுச்சு. 1 weekல ஒரு வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்படியே பார்த்த உடனே நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கு. பட் சீரியஸ்லி எனக்கு தெரியல ஏன் அப்படி சொல்றாங்கன்னு. ரொம்ப பேர் ஹானஸ்டா வந்து ரிவ்யூ பண்ண மாட்டேன்றாங்க. ஒர்க் ஆகலையா ஒர்க் ஆகல சிம்பிளா சொல்லிடுங்க. அது உங்களோட ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூனால தானே அவங்க போய் வாங்குறாங்க. நானும் இந்த மாதிரி தான் யாரோ ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க சூப்பரா ஒர்க் ஆகும்னு, அதனால தான் நான் இது வாங்கினேன். என்கிட்ட ஆல்ரெடி வந்து சிரம் இருந்துச்சு. பட் அதே ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. இது கம்பேர் பண்ணா இது எனக்கு சுத்தமா இன்னுமே டிஃப்ரென்ஸ் காமிக்கல. இன்னும் எனக்கு வந்து டார்க் தான் பண்ணுச்சு. கொஞ்சம் ஒரு 100%ல ஒரு 10% அவ்வளோதான் க்யூர் பண்ணிச்சு 1 பாட்டில் ஃபுல்லா. அப்போ நான் வந்து இருக்க ஆக்னே மார்க்ஸே நான் ரிமூவ் பண்றதுக்கு அப்புறம் நான் எத்தனை பாட்டில் இது வாங்கணும்? இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். எதுக்கு இதெல்லாம்? ஓகே, இதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பியூரிஃபைட் வாட்டர் இருக்கு. அதுக்கப்புறமே செகண்ட் இன்கிரீடியன்ட்டே வந்து நியாசினிமைட் இருக்கு. ஸோ மேபி இன்னொரு வேற ஸ்கின் டைப்புக்கு வந்து இது நல்லா ஒர்க் ஆகலாம். அண்ட் இதுல நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கிளிசரின் அந்த மாதிரி இருக்கு, ஜிங்க் அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட் வந்து லாஸ்ட் செகண்ட் லைன்ல தான் இருக்கு. ஸோ ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்டோட பர்சன்டேஜ் வந்து இந்த பாட்டில வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நியாசினிமைட் மட்டும் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ நியாசினிமைட் என்ன ஒர்க் பண்ணுமோ அது மட்டும் தான் நம்ம ஸ்கின்ல தெரியும். ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்டோட பர்சன்டேஜ் கம்மியா இருக்கிறதுனால அது எவ்வளவு ஒர்க் ஆகுதுன்றது நம்மளால பார்த்து சொல்ல முடியாது. ஸ்கின் இருக்கவங்க வந்து கொஞ்சம் ஆயில் பேஸ்ட் இருந்தாலும் ஒர்க் ஆகும். பிகாஸ் அவங்களுக்கு அந்த ட்ரை ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கு ஆயில் பேஸ்ட் சிரம் வந்து ஒர்க் ஆகும். ஆயிலி ஸ்கின், எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின், ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்க வந்து வாட்டர் பேஸ்ட் சிரம் யூஸ் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா இது வாட்டர் பேஸ்ட் ஜெல் தான். இது வந்து ஃபாஸ்டா அப்சர்வ் ஆகுது. என்ன ஒரு நார்மல் ஸ்கின் ஒரு சிரம் மாதிரி தான் இருக்கு. இது ஒன்றும் எக்ஸ்ட்ராடினரியால ஒர்க் பண்ணல. வந்து கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஷேக் வெல் பிஃபோர் யூஸ்ன்னு. ஸோ நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பம்ப் எடுத்து இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ வாட்டர் பேஸ்ட் மாதிரி தான் இருக்கு. அப்ளை பண்ண உடனே போயிடும், அப்சர்வ் ஆகிடும் இது சீக்கிரமா. நான் 2 to 3 டைம் ஷூட் பண்ணியிருக்கேன். பட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து என்னால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. இந்த வாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் கம்ப்ளீட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஸோ என்னோட ஸ்கின் வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். பிகாஸ் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்னோட அந்த பிம்பிள் மார்க்ஸ், அந்த பிம்பிள் அதெல்லாம் ஹைட் பண்ணிட்டு உங்ககிட்ட பாருங்க எனக்கு அப்படியே அழகா இருக்கு அந்த மாதிரியெல்லாம் காமிக்கணும் எனக்கு எந்த நெசசரியும் இல்லை. என்னோட ஃபேஸ் எனக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கு. நான் இப்படியே எனக்கு காமிக்குவேன் எனக்கு இது ஒர்க் ஆகல. இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் நான் இந்த இடத்துல இன்சர்ட் பண்றேன் எனக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்குன்றது.
எனக்கு அவ்வளோவெல்லாம் ஒர்க் ஆகலை கைஸ். அவ்வளோ ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு அவ்வளோவெல்லாம் ஒர்க் ஆகலை. இதெல்லாம் நான் ரீபர்ச்சேஸ் எல்லாம் கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன். இது யாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கேட்டால் கூட நான் வேண்டாம் தான் சொல்வேன். என்னோட ஃப்ரெண்ட் கூட ஒருத்தங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் அவங்ககிட்டயும் கேட்டேன், பிகாஸ் எனக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகலையான்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சுல. அவங்களும் சொன்னாங்க ஓகே ப்ராடக்ட் தான், அவ்வளோலாம் இந்த ஒன்றும் ஒர்த் இல்லைன்னு சொன்னாங்க. ப்ராடக்ட்ல வந்து என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ஆக்னே மார்க்ஸ் பின்ன ஸ்கார்ஸை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஆக்னே மார்க்ஸே இது ரெடியூஸ் பண்ணல, இது என்ன ஸ்கார்ஸ் ரெடியூஸ் பண்ணுன்றது எனக்கு சீரியஸா தெரியல. ஆக்னே மார்க்ஸ் வந்து இது ஒரு பிம்பிளோட மார்க்ஸ் வந்து இது ரெடியூஸ் வந்து ஒரு 100%ல இது ஃபுல் பாட்டில் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 10 to 20% அவ்வளோதான் இது ரெடியூஸ் பண்ணோம். ஃபுல்லாக வாங்கிட்டீங்கன்னா யூ கேன் யூஸ், பிகாஸ் அது உங்களோட மணி, நீங்கள் எனிவேஸ் யூஸ் பண்ணணும். நானும் இது எப்படியாவது யூஸ் பண்ணுவேன், அட்லீஸ்ட் என்னோட நெக்குக்காக நான் யூஸ் பண்ணுவேன் இது. அண்ட் மை ஃபைனல் வேர்ட்ஸ் இஸ், உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபினிஷ் பண்ணுங்க. அண்ட் இது வந்து நான் வாங்குங்கன்னு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நான் இது கூட இந்த ப்ராடக்டோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க மாட்டேன், பிகாஸ் இது ஒர்க் ஆகல. இது என்ன நம்பி இன்னொருத்தங்க வாங்கி அவங்க வந்து என்னடா இவங்க பார்த்து வாங்கணும், பிகாஸ் நான் எந்த பர்சனை ரிவ்யூ பார்த்து நான் வாங்கினேன்றது எனக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அந்த பர்சனோட ரிவ்யூ பார்த்து நான் கண்டிப்பாக வாங்க மாட்டேன். நான் வந்து ஒரு 5000 வரைக்கும் நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதோட ரிவ்யூஸ் நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மாமாஅர்த்தோட ப்ராடக்டோட ரிவ்யூஸ் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வந்து அதுக்கான ரிவ்யூஸ் கொடுக்குறேன். பட் டெஃபினட்டா நான் போடுவேன். ஆனா மினிட்ஸ் வீடியோ மாதிரி பண்ணிட்டு போகலாம், பிகாஸ் ரொம்ப ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஷார்ட்டா நம்ம சின்னதா சொல்லி முடிக்கலான்ற மாதிரி இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம். அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கான ஒரு வீடியோல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் புது வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.